அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் உலகத்தை பத்தி சொல்றான். உலகம் ஒரு கேலி கூத்து என்றான். யாரு சொன்னான்? உலகத்தை படைச்ச ரப்பு சொல்றான். அதுக்கு மேல எங்களை படைச்ச ரப்பு சொல்றான். உலகம் ஒரு கேலி கூத்து என்றான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபும் வலஹ். துனியாவுடைய வாழ்க்கை வெறும் ஒரு பராக்கும் விளையாட்டுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்ப நாங்க எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே நிம்மதியான வாழ்க்கை தேவை என்று. மேடைகள் எல்லாம் சொல்றாங்களே சுபீட்சமான வாழ்க்கை வரப்போகுது, இன்பமான வாழ்க்கை வரப்போகுது, சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகுது. இதெல்லாம் சுத்த பொய். ரப்பு சொல்றான், இங்க அதை எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதே. உனக்கு வாழ ஆசையா கபருக்கு வா. வாழ்க்கை துவங்கிறது மரணத்துக்கு பிறகு. மறுமையின் வீடுதான் வாழ்றதுக்குள்ளிடம். ஆகிரா வாழ்றதுக்குள்ளிடம். உண்மையை சொல்லித் தருது குர்ஆன். இதுக்கு எதிராக 1000 குரல்கள் வரட்டும், முஃமின் விளங்கிக் கொள்ளணும். இவங்க எல்லாம் பொய்ய சொல்றாங்க, ஏமாற்றத்துக்கு மேலால இன்னும் ஏமாற்ற போறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் உண்மையை சொல்றான். வாழ்க்கை இருக்குது கபருக்கு பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நோயில இருக்கிறாங்க. 13 நாள் காய்ச்சல் பிடிச்சு தலைவலி ஏற்பட்டு தலையில பெரிய கட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த காட்சியை அவங்களோட மகள் பார்க்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சின்ன வயதிலிருந்தே தகப்பனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் இழப்புகள் எல்லாம் கண்டவங்க. அவங்க ஒரு ஆத்திரமாக சொன்னாங்க, என் வாப்பக்கு இந்த வயசுலையும் இவ்வளவு கஷ்டமா இருக்குது என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகளுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் ஒரு செய்தி சொல்லிட்டு போனாங்க. சொன்னாங்க, மகளே, இன்றைக்கு பிறகு உண்ட தந்தைக்கு கஷ்டம் இல்லை என்றாங்க. கஷ்டப்படுகிற கடைசி நாள் இதுன்னாங்க. என்றா நிம்மதி பெற அடுத்தது கபருக்கு போக போறேன். லா கரப அலா அபீகி பஅதல் யௌம். புகாரி முஸ்லிம் ரிவாயத். இன்றைய நாளைக்கு பிறகு உனது தகப்பனுக்கு கஷ்டம் என்கிறது இல்லை. வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் மூமின்கள். அவங்க மௌத்தாகிறது நிம்மதி பெற, அவங்க மௌத்தாகிறது நிம்மதி அடைய. ஜனாசா கொண்டு போகப்படும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து கேட்கிறாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹு மின். இவர் நிம்மதி பெற செல்கிறாரா, இவர் போறதால உலகத்துக்கு நிம்மதியா? எங்களை பத்தியும் மலக்குகள் அப்படி பேசிக்க போறாங்க. இவர் நிம்மதி எடுக்க போறாரா, ரெஸ்ட் எடுக்க போறாரா, இவர் போறதால உலகத்தில் இருக்கிறவனுக்கு நிம்மதியா? முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹு மின். ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், அதோட அர்த்தம் எங்களுக்கு புரியல. முஸ்தரீஹ் முஸ்தராஹு மின் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துனியாவில இவரே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வுக்காக இவர் முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்கும். இப்போது அந்த சிரமங்களில் இருந்து ஓய்வு பெற கபருக்கு போறார். இவர் உலகத்திலே பாவம் செய்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான நடந்த ஒரு பிரஜையாக இருந்தால் இவர் போறதால ஊரும் உலகமும் நிம்மதி அடையுது. அற்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டீங்க, ஒன்றுமே இல்லைங்க. தப்சீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏன் துனியாவுடைய வாழ்க்கைய கேலி போலி என்றான், மறுமையத்தான் வாழ்க்கைங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? எங்களுக்கு உலகம் ஒரு வாழ்க்கை போல தெரியுதே, அதுக்குத்தான் விழுந்து விழுந்து வீடு கட்டுறோம்,
அதுக்குத்தான் விழுந்து விழுந்து காசு சம்பாதிக்கிறோம், நிம்மதியா வாழத்தானே. அல்லாஹ் இப்படி சொல்றானே. தப்சீர்ல எழுதுறாங்க, ஹதீஸுடைய விளக்கத்தை எடுத்து ஏன் அல்லாஹ் சொல்றான்டா, வாழ்வதற்கு தேவையான 4 விஷயங்களும் உலகத்தில இல்ல, அப்பது வாழ்க்கை இல்லை. அந்த நாளும் உலகத்துல பிறக்கிற யாருக்கும் இல்ல, இனியும் கிடைக்காது, யாருக்கும் இல்ல, முயற்சி செஞ்சாலும் கிடைக்காது. முதலாவது எழுதுறாங்க, வாழ்க்கை என்றால் முதலாவது அவர் மரணிக்க கூடாது. சாத்தியப்படுமா யாருக்காவது? மௌத்து மாளிகைக்குள்ளையும் போகும், குடிசைக்குள்ளையும் போகும். மௌத்து யாரையும் விட்டு வைக்க இயலாது, யாருக்கும் தப்ப இயலாது. இரண்டாவது எழுதுறாங்க, வாழ்க்கை என்றால் வாலிபம் முடியக்கூடாது, வயோதிபம் வரக்கூடாது, வாலிபனாகவே இருக்கணும். அப்பதான் அந்த பலத்தோடு உலகத்தை அனுபவிக்கலாம். அதுவும் உலகத்தில யாருக்கும் சாத்தியப்படாது. மூணாவது எழுதுறாங்க, வாழ்க்கை என்றால் நோயே வரக்கூடாது, இதுவும் உலகத்துல யாருக்கும் சாத்தியம் இல்லை. நாலாவது எழுதுறாங்க, வாழ்க்கை என்றால் கவலை வரக்கூடாது, இதுவும் யாருக்கும் சாத்தியம் இல்லை. ஆகவே உலகம் ஒரு வாழ்ற இடமல்ல. இந்த நாளும் இருக்குது சொர்க்கத்தில். இந்த நாளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும், ஜன்னத்துல சொர்க்கத்தில் கிடைக்கும். கபரில் அடக்கம் செய்யப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் சுவர்க்கத்திலேயும் இடம் இருக்குது, நரகத்திலேயும் இடம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லவராக இருந்தால் அவருக்கு காட்டப்படுமாம், நீ தப்பு செய்திருந்தால் நரகத்திலே இங்கதான் போக இருந்தாய், அல்லாஹ் உன்னை பாதுகாத்தான், இப்போ நீ சொர்க்கத்திலே இங்க போறாய். பாவிகளுக்கு காட்டுவான், நீ நல்லவனாக இருந்திருந்தால் உனக்கு சொர்க்கத்திலே இந்த இடம் கிடைக்க இருந்தது, ஆனால் நீ தப்பு செய்துட்டாய், நரகத்திலே இங்க விட போறாய். வாயால சொல்றது லேசி, தனிமையில கபரில் இருக்கும் போது அந்த காட்சியை காட்டும் போதுதான் உருகுவான், உருகிடுவான். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் மனிதன் தப்பிச்சு போயிடுறான். கழுத்து போற வேலைகளிலே நுணுக்கமாக நின்று தப்பிக்கிறான். சக்கராத்தில தப்பிக்கிறதுக்குதே உலகத்தில அறிவால தப்பிக்கிறான், நுண்ணறிவால தப்பிக்கிறான், மனிதர்களோட உதவியால தப்பிக்கிறான். கபரில தப்பிக்க ஒன்றே ஒன்றுதான் நேரும், ஈமான் இருந்தா மட்டும்தான் தப்பிக்கலாம்.